Hi friends, welcome to Aari Creatives. இந்த வீடியோல நம்ம bangles பத்தி பார்க்க போறோம். நிறைய variety of bangles நம்ம வந்து silk thread jewellery makingக்கு யூஸ் பண்ணுவோம். அதுல bangles ஓட size பத்தியும் bangles ஓட varieties types பத்தியும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். First என்னன்னா based on bangles. Bangles ஓட width base பண்ணி நம்ம வந்து bangles இந்த மாதிரி டிவைட் பண்ணிருக்காங்க. 1 cut bangle, 1 and half cut bangle, 2 cut bangle, 4 cut bangle, 6 cut bangle, 12 cut bangle அந்த மாதிரி இது எல்லாமே based on width of bangle. Okay, first 1 cut bangle னா என்னன்னா 2 cm width இருந்துச்சுன்னா அத வந்து 1 cut bangle அப்படிம்பாங்க. இப்போ இது வந்து 1 cut bangle. இந்த 2 cm இதோட அதிகமா இருந்தாலும் அது வந்து 1 cut bangle தான். இதோட distance நீங்க வந்து மெஷர் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா 2 cm. the width of bangle is 2 cm. இத வந்து என்ன சொல்வாங்கன்னா 1 cut bangle அப்படினு சொல்வாங்க. இதே மாதிரி இதுல பாதி இப்போ 1 cm ல இருந்துச்சுன்னா அத வந்து 2 cut bangle அப்படினு சொல்வாங்க. இது வந்து அந்த widthல பாதியா இருக்கும் 1 cut bangle. அதே மாதிரி 1 and half cut banglesம் அவேலபிளா இருக்கு. இதோட கொஞ்சம் thickness கம்மியா இருக்கும். இது வந்து 1.5 cm widthல இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 4 cut bangle. 4 cut bangleனா நமக்கு வந்து 0.5 cm கேப் தான் இருக்கும். அதாவது அதோட width 0.5 cm இருந்துச்சுன்னா அதுவே வந்து நம்ம 4 cut bangle அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 6 cut bangleனா 0.3 cm, 12 cut bangleனா 0.1 to 0.2 cm width இருக்கும். ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப thin banglesா இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து bangles வந்து width base பண்ணி டிவைட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி ஸ்டீல் பேங்கிள், அதே மாதிரி எலிஃபண்ட் பேங்கிள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவாங்க. பேங்கிள பாருங்க, நார்மல் பேங்கிள், ஃபிளாட் பேங்கிள், அயன் பேங்கிள், எலிஃபண்ட் பேங்கிள் இந்த மாதிரி டிவைட் பண்ணுங்க. இது வந்து மெயின் டைப். நார்மல் பேங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி கர்வி ஷேப்ல இருந்துச்சுன்னா அதை வந்து நார்மல் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, இது எல்லாமே நார்மல் பேங்கிள். கொஞ்சம் கர்வா இருக்கும், ஃபிளாட்டா இருக்காது, கர்வா இருக்கும். இந்த மாதிரி இருக்குது எல்லாமே நம்ம வந்து நார்மல் பேங்கிள். இது நார்மல்ல 1 cut பேங்கிள், இது 2 cut பேங்கிள், இது 4 cut பேங்கிள். இதே மாதிரி ஃபிளாட் பேங்கிள் அப்படின்னா இந்த மாதிரி சர்ஃபேஸ் வந்து ஃபிளாட்டா இருக்கும். இத வந்து ஃபிளாட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளாட் பேங்கிள்ல இது வந்து 1 cut, இது 2 cut, இது 4 cut. இந்த மாதிரி நம்ம வந்து பேங்கிள்ஸ் வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் அயன் பேங்கிள் அப்படின்னா இந்த சில்வர் கலர்ல சின்னதா இருக்குமே அந்த மாதிரி பட்டதெல்லாம் அயன் பேங்கிள்பாங்க. தென் எலிஃபண்ட் பேங்கிள்னா ஒரு டிசைன் இருக்கும், கோல்டு கலர்லயோ இல்லைனா வந்து சில்வர் கலர்லயோ இந்த பேங்கிளோட ஒரு சைட்ல மட்டும் ஒரு டிசைன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து எலிஃபண்ட் பேங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இப்போ நம்ம வந்து பேங்கிள்ஸ் வந்து நம்ம வந்து சில்க் த்ரெட் பேங்கிள் மேக் பண்ண போறோம் அப்படின்னா அதோட நம்ம வந்து வெண்டர் ஸ்டெப்பை என்ன மாதிரி கேட்கணும், எவ்வளோ டயா நம்மளோட ஹேண்ட் சைஸுக்கு, அதாவது நீங்க வந்து ஒரு ஆர்டர் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன சைஸில் தராங்க அந்த சைஸை நம்ம எப்படி மெஷர் பண்ணணும், வெண்டர் ஸ்டெப் போய் எப்படி நம்ம கேட்கணும், அதெல்லாம் நான் வந்து இதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம வந்து பேங்கிள்ஸோட சைஸ் மெஷர் பண்ணுறதுக்கு அதோட இன்னர் டு இன்னர் டயாமீட்டர் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். தட் மீன்ஸ் இன்சைடில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கக்கூடியதான் இன்சைட் டயாமீட்டர். ஸோ அதை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கணும். இப்போ அப்படி மெஷர் பண்ணும்போது இது எவ்வளோ வருதுன்னா 6.3 சென்டிமீட்டர் வருது. ஓகேவா, இதோட டயா வந்து 6.3 சென்டிமீட்டர் டயா. இது வந்து பேங்கிள்ஸோட சைஸ் சார்ட், ஆங்கிள்ஸோட சைஸ் சார்ட். அதாவது நம்மளோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கு இன் சென்டிமீட்டர்ல அதை ரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து வெண்டர்ஸ்ட்டை கேட்கும்போது இந்த மாதிரி இப்போ 5.7 சென்டிமீட்டர்லேருந்து 5.9 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா 2/4 பேங்கிள்ஸ் கொடுங்க. இல்லை 6 to 6.3னா 2/6. இப்போ இந்த பேங்கிள் 2/6. அதே இது இந்த பேங்கில் நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது 6.5 இருக்கு. ஸோ 6.4 to 6.5னா 2/8 பேங்கிள்ஸ். அதே மாதிரி 6.6 to 6.7, 6.8 to 7 இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது வந்து பெரியவங்களுக்கு உள்ளது. நம்ம 2/4, 2/6, 2/8, 2/10, 2/12 அந்த மாதிரி நம்ம வந்து வெண்டர்ஸ்ட்டை கேட்டு வாங்கலாம். பிராண்டுக்கு ஏத்தாக்குலையும் நமக்கு இந்த சைஸ் வந்து வேரி ஆகும். இது வந்து காமன் சைஸ். நீங்கள் வந்து
வெண்டர்ஸ்ட்ட போகும்போது கண்டிப்பாக டயாமீட்டர் மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு இந்த சைஸும் நீங்கள் சொல்லுங்கள். சப்போஸ் அவங்க பிராண்டுக்கு ஏற்றாக்கில் மாறுது அப்படின்னா டயாமீட்டர் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி சொன்னீங்கன்னா கரெக்டான சைஸ் கிடைக்கும். இது வந்து கிட்ஸுக்குள்ள சைஸ். கிட்ஸுக்கும் நியூ பார்ன் பேபியிலேருந்து 5.2 to 5.4 சென்டிமீட்டர் டயா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கேட்கணும். 1/6, 1/8, 1/10, 1/12, 1/14, 2/2 இந்த மாதிரி கேட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து நம்மளோட பேங்கிள்ஸை வந்து வெண்டர்ஸ்ட்ட வந்து பை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.